ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில மூவிஸோடைய டைலாக்ஸ் எல்லாம் அதோடைய ஒரிஜினல் லாங்குவேஜில் கேட்கும்போதே ஆசமாக அழகாக அம்சமாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம தமிழில் டப் பண்ணுறேன்னு சொல்லி சில கிறுக்குத்தனம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எவ்வளவு வேணும்னு கேளு, என்ன வேணும்னு கேளு. நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. நம்ம மதிப்பிற்குரிய ஹீரோ மகேஷ் பாபு என்னை கீப்பா வச்சுக்கோன்னு சொல்றப்ப நம்ம வில்லனோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருந்திருக்கும்? இவனை போய் கீப்பா வச்சுக்கணுமா? இவனுடைய மூளை கீழே குழம்பி போச்சா? இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற சில காமெடியான ஃபன்னி டப்பிங் டைலாக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற 98% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டனை ஒரு அழுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி, ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போலாமா? கைஸ், இப்போ ஒருத்தர் கவிஞர் வைரமுத்து மாதிரி ஒரு கவிதை சொல்ல போறாரு. அந்த கவிதையை நம்ம எல்லாரும் அப்படியே கவனமா கேட்க போறோம். ஒரு கவிதை சொல்றேன், சொல்லுங்க சொல்லுங்க. கவலை வந்தா வேணும் நண்பனோட தோல் அசத்தல். கவலை வந்தா வேணும் நண்பனோட தோல். சந்தோஷம் வந்தா வைக்கணும் அவன் சூத்துல பூல். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சூப்பர் சூப்பர், என்ன மாதிரி கவிதை. நான் இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கவிதைன்ற பேர்ல என்னென்ன கன்றாவியவோ சொல்ற அந்த ஹீரோவை விட அடடா என்னடா கவிதை இதுன்னு பாராட்டுற அந்த பூமர் அங்கிள் தான் கைஸ். சூப்பர் சூப்பர், என்ன மாதிரி கவிதை. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. கைஸ், நம்மளாம் ராஷ்மிகா மந்தானா நடிச்ச படத்தை கன்சிம்டாம பார்ப்போம். டேய், நீ பாப்பான்னு சொல்ற, ஏன்டா அதுல வியூவர்ஸையும் சேர்க்கிற? சரி, ஓகேடா, ஒத்துக்கிறேன்டா, நான் தான்டா பார்ப்பேன். அதுலயும் இந்த கீதா கோவிந்தம்லாம் செம ஆக்டிங் கைஸ். ஆனா அப்படி சொல்லப்படுற நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனாவுக்கு வந்த ஒரு பரிதாபமான நிலையை நீங்களே பாருங்க கைஸ். ரெண்டு கையும் கட்டி வாழை துணி வச்சு அடைச்சிட்டான். அடைச்ச துணி எங்க, கட்டின கயிறு எங்க? வாவ், வாட் a logic. Give him a big round of applause. Thank you, thank you. இந்த சுண்ணியை வச்சு தான் கட்டினா, இந்த சுண்ணியை வச்சு தான் என் வாயையும் அடைச்சான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அமைச்சரே, என் காதுக்கு மட்டும்தான் அப்படி கேட்டதா இல்ல உங்க காதுக்கும் அப்படிதான் கேட்டதா? என் காதுக்கும் அப்படிதான் கேட்டது. துணி அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் வார்த்தைய மாத்தி பாக்குற நம்ம எல்லாரையும் ஒரு நிமிஷம் பரலோகத்துக்கே போயிட்ட அளவுக்கு ஷாக் ஆக்கிட்டாரு கைஸ் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கைஸ், இப்போ நம்ம ஊர்லயே ஒரு பெரிய மனுஷனை கூப்பிடுறோம் அப்படின்னா நம்ம எப்படி கூப்பிடுவோம்? சூரிய வம்சம் படத்துல வர முத்துவேல் கவுண்டன், அப்புறம் படிக்காதவன் படத்துல வர சமர்சிமா ரெட்டி, இந்த மாதிரி தானே கூப்பிடுவோம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி முத்துவேல் கவுண்டர் தமிழ்நாட்டில் தான் இருப்பாரு, சமர்சிமா ரெட்டி ஆந்திரால தான் இருப்பாரு. ஆனா இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க கைஸ். நான் மெசேஜ் பண்ண பொண்ணு பொள்ளாச்சில யாரோ பெரிய ரெட்டியோட பொண்ணாம்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் மெசேஜ் பண்ண பொண்ணு பொள்ளாச்சில யாரோ பெரிய ரெட்டியோட பொண்ணாம்பா. எது பொள்ளாச்சில ரெட்டியா? எங்க இருந்தியா பொள்ளாச்சில ரெட்டி வந்தாரு? இந்த டைலாக்க தமிழ்ல டப் பண்ண ஆர்டிஸ்ட் தப்பா மிஸ்ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டாரா, இல்லன்னா டைலாக்கே இதுதானா? உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. கைஸ், இப்போ என்னதான் நம்ம ஹீரோ பேச போகிற டைலாக்கை ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது சில்லறையை தூக்கி சிதற வர்ற மாதிரி இருந்தாலும் அதோடைய எண்டிங்கை கேட்கும்போது எனக்கே ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு கைஸ். சென்னைக்கு பீச் ஃபேமஸ், காஞ்சிக்கு காமாட்சி, சேலத்துக்கு மாம்பழம், திருச்சிக்கு மலைக்கோட்டை, திருநெல்வேலி கல்வா, திருப்பூருக்கு பனியன், திண்டுக்கலுக்கு பூட்டு, திருப்பாச்சிக்கு அருவா, மதுரைக்கு பாம்பு எறாத. இந்த டைலாக்கை தமிழ்ல டப் பண்ணவருக்கு நம்ம மதுரை மேலேயும் நம்ம மதுரைக்காரங்க மேலே என்ன கோவமோ தெரியல கைஸ். மற்ற ஊருடைய ஃபேமஸ் எல்லாம் நல்லா லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு நம்ம மதுரையை மட்டும் மதுரைக்கு பாம்பு எறாத. பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸில் மதுரை வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன பண்ணுவீங்கன்னு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.